ஆர்டர் பெங்களூர்லேருந்து நமக்கு வந்துருந்துச்சு. பெங்களூர்லேருந்து ஒரு பாய் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட அவ்வளோவா மென் கலெக்ஷன் வந்து இல்லை. பட் நம்மக்கிட்ட இருந்ததை வச்சு பார்த்து இருந்த கலெக்ஷன் வச்சு பார்த்து அவங்க ஒரு சில இது சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு தான். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சின்ன பொருள் என்ன வாங்கினாலும் சரி நம்ம ஒரு கிஃப்ட் வச்சு கொடுப்போம். இதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் செட்டாக சேமாக போடுற மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கியிருக்காங்களோ அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிஃப்ட் வச்சு கொடுப்போம். ஸோ அது வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் பொண்ணுங்க தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இயரிங்கோ இல்லை ப்ரேஸ்லெட்டோ கிஃப்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி மென் வாங்கும் போது என்ன பண்ணுறதுனே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன வச்சேங்கிறது வீடியோ எண்டிங்கில் காட்டுறேன். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மேட் பீட்ஸ் இருக்குது தெரியுமா, பிளாக் மேட் பீட்ஸு. அது வந்து தான் அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரேஸ்லெட் மாடல் காட்டியிருந்தாங்க, அவங்க கையில் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, பிளாக்கில் வந்துட்டு ஒயிட் பீட் வச்ச மாதிரி மேட் பீட் வந்து ப்ரேஸ்லெட் ஒன்று, அதுக்கப்புறம் ஈவில் ஐ வச்ச மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் ஒன்று, அதுக்கப்புறம் செயின் டைப்பில் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ரேஸ்லெட்டில் சில்வர் டோன் ஒன்று, பிளாக் டோன் ஒன்று அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லியிருந்தாங்க, அவங்க டம்பிள் சாம் வச்ச மாதிரி செயின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட டம்பிள்ஸ் சாம் இருக்குது, ஆனால் செயினில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ப்ரேஸ்லெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடும் ஹோல்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஸோ அந்த டம்பிள் மட்டும் தனியாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 4 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க, பிளாக் பீட்ஸ். அவங்க ஆல்ரெடி போட்டிருந்த ப்ரேஸ்லெட்டில் அந்த பீட்ஸ் வந்து இதாகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்துட்டு என்ன கிஃப்ட் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்ல. ஸோ ஒரு டாலர் மாதிரி லாக் போட்ட ஒரு டாலர், அது வந்து மென் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டு டாலர்ஸ் ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி கிஃப்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அவங்க கைக்கு கிடச்சதும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.